நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டுள்ளார். மாநில பட்ஜெட் ஆவணங்கள், RBI மற்றும் CAG தரவுகளுடைய அடிப்படையில் இந்த அறிக்கையானது தயார் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். இது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு உச்சமாகும். தமிழகத்தின் மொத்த நிலுவைக் கடன் 10 லட்சம் கோடி என்றும் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடி எனவும் அவர் கூறியுள்ளார். லஞ்சம் கேட்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 10ஆம் வகுப்பு விடைத்தாள் நகலை மாணவர்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப பிரச்சினைக்கு திமுகவே காரணம் என்று அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது பேட்டியில் இந்த வழக்கை முந்தைய திமுக அரசு சரியாக கையாளவில்லை என்றார். மேலும் பிரச்சனையை இவ்வளவு தூரம் கொண்டு சென்றதற்கு அவர்களே காரணம் என்றும் தெரிவித்தார். தாவேக ஆட்சியை கவிழ்த்துவிட வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சதி செய்வதாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளுடைய விவரத்தை அரசு வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 290 கடைகளும், கோவை மண்டலத்தில் 179 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. தலைமை செயலகத்திற்கு வெளியே வைக்கப்பட்ட முதல்வருக்கான தனி பிரிவு புகார் பெட்டி வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இனி பழைய முறையில் மக்கள் தலைமை செயலகத்திற்குள் சென்று முதல்வர் தனிப்பிரிவில் புகார் மனு அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.